வெந்து தணிந்தது காடு. பாண்டிச்சேரிக்கு வணக்கத்தை போடு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இட்ஸ் மீ பவின். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, வேர்ல்ட் ரெக்கார்டு தான். என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க. Hello, Happy Independence Day. Hi, man. Happy Independence Day. Happy Independence Day. Hi. Hi, Happy Independence Day. Hello, hi. Hi, Russian bro. Happy Independence. Happy Independence Day. Awesome. Hey guys. Happy Independence Day. Happy Independence Day. Working man. என்ன சார் சொன்னீங்க? Hi, awesome. That's so cute. Happy Independence Day. Hey. Hello, happy Independence Happy Independence Day. Okay, Hey, Happy Independence Day. Bavin. நான் வரும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த செகண்ட் பஸ்ஸில் தான் போகிறோம். எஸ், எஸ், தேங்க்யூ கைஸ். Hi. ஓகே, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிரேக்கு. ஸோ சாப்பிட போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் அகைன் கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரிக்கு. அண்ட் ஒரு செம்ம ஃபன்ஃபீல்டு ட்ரிப்பாக இருக்குங்க இது. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது.
ஆக்சுவலி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் ஒரு ஒயிட் சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி கடலுக்குள்ளே போகிறோம். ஸோ கடலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் தான் ட்விஸ்ட்டு. ஸோ வாங்க நேராக கடலுக்குள்ளே போவோம். வி ஆல் செட் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே வரோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஏதாவது ஒரு தத்துவம் ஒன்று எடுத்து விடுங்க. வீடியோ போயிட்டு இருக்கா? வெந்து தணிந்தது காடு, பாண்டிச்சேரிக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, ஒப்பமான சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்களை போடு. ஓகே, ஓகே கைஸ், ஒரு வழியாக இங்கே பாருங்கள் நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து அழகாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பி வந்து பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸிலேருந்து பீச்சுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டோம் இப்போது பீச்சுக்கு. இங்கேருந்து பாவம் வேற லெவல் வெயிலாக இருக்குடா சாமி. வெயில் பட்டையை கலப்புதுங்க. வெயில எடுத்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், போட் எல்லாமே ரெடியாக இருக்குது நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு போட்டில் ஏறுறது நான் தான். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் போட்டில் ஏறி இருக்கேன். என்னோட சேர்த்து 75 போட்டு இப்போ கடலுக்குள்ளே போகுது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கேன். ஓகே, சூப்பராக நம்ம போட் இப்போ கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கடலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த வலை இருக்கு இல்லையா, அந்த வலையை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த வலை மூலயமா நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வலையை போட்டு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம போட் வந்து மூவிங்லேயே இருக்கும். ஸோ அந்த மூவிங்கில் நம்ம போக போக அப்படியே அந்த வலைக்குள்ளே தேவையில்லாத பிளாஸ்டிக்கு அது இதுன்னு அப்படியே மாட்டிக்கிட்டே வரும். ஓகே, நம்ம இந்த வலையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ அந்த வலையை எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் என்னென்ன குப்பெல்லாம் இருக்குதுன்ட்டு. அது எடுத்ததுக்கப்புறமா அகெயின் இதே மாதிரி ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வலையை இப்போ பிரித்து கொட்டுறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழுகு, பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸ் பாருங்கள், அதுவும் கடலுக்குள்ளேருந்து எடுத்துருக்காங்க. கைஸ் பாருங்கள், நாங்கள் வந்து குப்பெல்லாம் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், க்ளீன் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் எடுத்த குப்பை தவிர அதில் மாட்டின மீன், அந்த நண்டு எல்லாமே திருப்பி கடலுக்குள்ளே விட்டாச்சு. இப்போ அகைன் அடுத்த ரவுண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் மட்டும் இல்லைங்க, என் கூடவே சேர்ந்து கிட்டத்தட்ட 75 போட்டு மொத்தமும் இதே மாதிரி வேலை பண்ணி எல்லா குப்பையும் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, வெற்றிகரமாக நாங்கள் வந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு கடலில் பிடிக்கூடாதுங்க. அதனால் மீன்கள் ரொம்ப அழியுது, மீனவர்களுடைய தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம், அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்த வலை போடும் போது கூட தெரியல, அண்ணன் அந்த வலையிலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸு, எப்படி அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கடலுக்குள்ளே வந்ததுன்னு தெரியல. ஸோ கைஸ், நாங்கள் வந்து பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லி எங்களோட விஷயத்தை முடிச்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அவ்வளோ குப்பைங்க. ஸோ பிளாஸ்டிக்கே நம்ம அவாய்ட் பண்ணுவோம்.
எல்லா போட்டுமே கரைக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 75 போட்ஸுங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வந்து உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே சமயம் எல்லாத்தையும் கேட்டோம். எங்கள் போட்டில் இருக்கவங்ககிட்டலாம் நான் விசாரித்தேன். எங்கள் கழிவு எப்படி எடுப்பாங்க, பிளாஸ்டிக் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அதெல்லாம் கேட்டேன். அவங்களே எனக்கு நிறைய ப்ரீஃபாக சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர். அக்கா வணக்கம். கொஞ்சம் அள்ளு விட்டு போச்சு. ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓப்பனாக சொல்லிடுவேன். ஈரமாக டைலாக் சொன்னால் பேசுவேன். கடலை பார்த்தோன்னே கொஞ்சம் அள்ளுதான். ஆனால் போட் தம்பி தினேஷ் வந்து என் கையிலே பிடிச்சிட்டாங்க. விடவே இல்லைனா. பட் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே களமும் கற்றுமர மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர். How was the experience? முதல் தடவை அப்படி போட்டில் போனேன். ஃபர்ஸ்ட்ல எப்படியோ தைரியத்தை கொஞ்சம் காப்பாத்திட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டேன். சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஈஸியாச்சு நல்லா ஆச்சு சொல்லி முன்னாடி போய் உட்காரதுக்கு போனேன். உட்கார போறதே அது ஒரு ஜர்னி. என்னன்னா அண்ணா எல்லாருக்கும் கையெல்லாம் பிடிச்சி எப்படியோ போனேன். அங்கே போய் ஒரு தடவை வேவ்ஸ் வந்ததுக்கும் ஸ்டார்ட் பறந்துருப்பீங்களே மேலே. அப்படியே அங்க வேற கோரிக்கு கீழே ஒரு ரஸ்டியான ஆங்கர் வச்சிருந்தாங்க. ஆமா, அதுல கிழிஞ்சிடுச்சு ஒரு தடவை. அச்சோ. பட் ஓவரால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ அதனால முன்னாடி எனக்கு கொஞ்சம் அந்த கோரி கீழ அந்த ஆங்கர்னால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சூப்பர். பட் டோட்டலா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ஓகே பாய். தேங்க் யூ. பை பாய். பாய். ஹாய் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் அந்த போட்டில் போயிட்டு சூப்பராக அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மெடல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட் விச்சுவல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ சூப்பராக ஒரு அருமையான ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஒரு குட் காஸ்க்காக நாங்கள் பண்ணோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான் மக்களே, இனிமே வந்து நீங்கள் எந்த வாட்டராக இருந்தாலும் சரி, ஸோ அதாவது ஏரி, இந்த மாதிரி ஆறு, கடல் எங்கேயாவது போகும்போது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண வேணான்னு கம்பல்சரி சொல்லலை. போனாலும் வரும்போது அப்படியே உங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஸோ தயவு செஞ்சு குப்பையை வந்து கடலுக்குள்ளே போகாதீங்க. ஸோ அதனால் நிறைய வந்து மீன்கள் அதை நம்பி இருக்கிற மக்கள், ஸோ எல்லாருக்கும் பெரிய இழப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைனலி நம்ம ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எஸ் எஸ் எஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதை கொடுக்குறேன் பாருங்கள், பவித்ரன்.பவின். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.